வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பீஸா நான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான பீஸா. ஆனால் ஒரு வாட்டி சொதப்பிட்டு அடுத்த வாட்டி வந்து நாங்கள் வீட்டுக்கு வராதோம். இது வந்து அவ்வளோவா சீஸியாக இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண செம்ம சீஸியாக நான் சின்ன மிஸ்டேக்னால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பீஸா பேஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து மொஜிலா சீஸ், அடுத்து வந்து இந்த டாப்பிங்ஸ் போடுற க்ரீமு, சீஸஸ்ஸு, அதுக்கு போடுற டாப்பிங்ஸ், ஆனியன். எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாதனால டாப்பிங்ஸ் ஓன்லி ஆனியன் மட்டும் தான் எடுத்தேன். இதுதான் பேசிக். இது அப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பீஸா சால்ஸ் வந்து பண்ணிவிட்டு பீஸா பேஸ்னால அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சீஸு, மொஜிலா சீஸு, அது மேலே இருக்க டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஆனியன் வச்சுக்கிற போகிறோம். சாரி காய்ஸ், நான் அதை வீடியோ அப்லோட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நானே சொல்லிடுறேன். நாங்கள் இந்த மாதிரி ஆனியன்ஸ்லாம் வச்சுட்டு இது அப்படியே வந்து ஹீட் பண்ண போகிறோம். எனக்கு ஆனியன் சுத்தமாக பிடிக்காது. சிக்கன் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இறா, ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது தோசைக்கல்ல ரொம்ப குயிக்காக 5 மினிட்ஸில் நம்ம இதை பண்ணுறதுக்கும் டெக்கரேஷனுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். தவிர நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களை மாதிரி வந்து ஒரு சொதப்பல் பண்ணிடாதீங்க. என்னன்னு சொல்கிறேன் கடைசியில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி தோசை சட்டியில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிக்கோங்க. அந்த அப்படியே ஸ்லோ ஃப்ளேம் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். சுற்றி ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுங்க. அப்போ தான் சீஸ் வந்து நல்லா உருகும். நாங்கள் பண்ணது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம். ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பண்ணது வந்து நிறையா சீஸ் போட்டோம். செகண்ட் டைம் சீஸ் கம்மியாக போட்டோம். ஓகே, நம்ம இதே மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.